நம்ம பார்க்க போகிற தலைப்பு தகைசார் தமிழர் விருது. தகைசார் தமிழர் விருதுன்றது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்தின் வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய அளவில் பங்காற்றியவர்களை கௌரவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் ஒரு உயரிய விருது. இந்த விருது எப்போ நிறுவப்படுதுன்னா ஜூலை 27, 2021 தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால். விருது எப்போ நிறுவப்பட்டது? ஜூலை 27, 2021. விருது தொகை எவ்வளோனா, இந்த விருதோட 10 லட்சத்துக்கான காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழ், 10 லட்சத்துக்கு காசோலையும் பாராட்டு சான்றிதழும் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் விழும்போது தமிழ்நாடு முதலமைச்சராக இந்த விருது வழங்கப்படுது. யார் கொடுக்குறா? முதலமைச்சர் தான் கொடுக்குறது. விருதாளரை தேர்வு செய்யும் குழு யாருன்னா, தகைசால் தமிழர் விருதாளரை தேர்வு செய்ய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரையின்படி விருதாளர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுவரை விருது பெற்றவங்க யாருன்னா 2021 கொடுக்க ஆரம்பித்தாங்களா? 21, 22, 23, 24, 25 5 வருஷம் விருது கொடுத்துருக்காங்க. 21 யாருன்னா முதுபெரும் பொது உடைமை தலைவர் நா. சங்கரையா. 2021 முதுபெரும் பொது உடைமை தலைவர் நா. சங்கரையா. 22 நல்லக்கண்ணு, அது பொது உடைமை தலைவர் ஆர். நல்லக்கண்ணு. 2023 திராவிட கழக தலைவர் கி. வீரமணி. 2024 காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் குமரி அனந்தன். 2025 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட தேசிய தலைவர் KM காதர் மொய்தீன். 2021 முதுபெரும் பொது உடைமை தலைவர் நா. சங்கரையா. 2022 பொது உடைமை தலைவர் ஆர். நல்லக்கண்ணு. 23 திராவிட கழக தலைவர் கி. வீரமணி. 24 காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் குமரி அனந்தன். 2025 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட தேசிய தலைவர் KM காதர் மொய்தீன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸும் சப்ஸ்கிரைப்ஸ் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் எடுத்து போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்.